இப்ப நான் என்ன செய்யணும்? இது என்னன்னு உனக்கு புரியல? நான் சொல்றது கேளு. நீ என்ன பண்றன்னா, இந்த ஐஸ் பிளாக் மேல ஏறி நிக்கிற. அங்க மேல கயிறு தொங்குதே, அந்த கயிறை உன் கழுத்துல நீயே மாட்டிக்கோ. கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஐஸ் அப்படியே உருகி ஓடும். அந்த கயிறு உன் கழுத்து அப்படியே இருக்கும். அப்படியே நீ கொஞ்சம் கொஞ்சமா செத்து போயிடுவ. என்ன விளையாடுறியா? ஆஹா, நான் விளையாடலமா. நீ செத்தாதான் உன் ஹஸ்பண்ட் சார நான் காப்பாத்துவேன். இல்லனா நீ திரும்ப திரும்ப வந்து எனக்கு குடைச்சல் கொடுத்துட்டே இருப்பியே. இப்ப முடிவு பண்ணு, உன் உயிரா இல்ல உன் ஹஸ்பண்ட் சாரோட உயிரா? தயவு செஞ்சு மாத்த மருந்து கொடுத்துரு. நான் என் ஹஸ்பண்ட் சாரை காப்பாத்தணும். ஏமா இன்னும் யோசிக்கிற? உன் உயிர் முக்கியமா இல்ல உன் ஹஸ்பண்ட் சாரோட உயிர் முக்கியமா? பொதுவா நம்ம ஊரு பொண்ணுங்க புருஷன்னா உசிரியே கொடுப்பாங்களே. நீ என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க? கமான், சீக்கிரம் சொல்லு. துர்கா, யோசிக்காதம்மா. உன் ஹஸ்பண்ட் சார் உயிரை காப்பாத்து. அவன் உயிர் உன் கையில தான் இருக்குது. உன் புருஷனுக்காக நீ உன் உயிரை கொடு. நான் சொன்ன வார்த்தையை காப்பாத்துறேன். ஓ, ரெடி சிஸ்டர். இந்தா மாட்டிக்கோ. புடி. எத்தனை தடவை என்ன அடிச்சிருப்பேன் மாட்டு. போய் இழுத்து கட்டா. ஐயோ, நீ இவ்ளோ முட்டாளா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல துர்கா. ஏய், என்ன சொல்ற? நான் காலையில சூர்யாவுக்கு கொடுத்த ஜூஸ்ல ஸ்லோ பாய்சன் எல்லாம் எதுவுமே கலக்கல துர்கா. அவனுக்கு லேசா வாந்தி வர மருந்து தான் கலந்து கொடுத்தேன். அதனாலதான் அவன் அப்பப்ப வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கான். எப்படி எங்க ட்விஸ்ட்? இத நீ எதிர்பார்க்கல இல்ல துர்கா? உன்கிட்ட இருந்து ஆதாரத்தை வாங்கி அழிக்கத்தான் நான் சூர்யாவுக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்ததா போய் சொன்னேன். நீ இன்னொரு ஜென்மம் எடுத்து வந்தாலும் என்ன நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏய், தப்பு பண்ற தாரா. ஏய், சும்மா கத்தாத. நீ சாக போறது உறுதி. பொண்ண வந்து யாரும் காப்பாத்த போறதில்ல. டேய் வாங்கடா. தாரா, உன்ன எங்களை என்ன பாடுபடுத்தின. கடந்து சாவு. ஹாப்பி, இன்று முதல் ஹாப்பி. சிஸ்டர், இனிமே இந்த வீட்டுக்கு நீங்க தான் ராணி.
இல்ல 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 மகாராணி, ராணி மகாராணி, ராஜ்யத்தின் ராணி. ஆமா சிஸ்டர், துர்கா விஷயத்தை இவ்வளவு ஈஸியா முடிப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சிஸ்டர். எந்த நேரத்திலையும் பதட்டப்படாம நிதானமா யோசிச்சா எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியா கிராஸ் பண்ணிடலாம். கரெக்ட் தான் சிஸ்டர். துர்கா வேற காலையில கிளம்பும் போது இன்னைக்கு தான் நீங்க 2 பேரும் இந்த வீட்ல இருக்க போற கடைசி நாள்னு சொல்லிட்டு வேற போனா. அதை கேட்ட உடனே நான் ரொம்ப பயந்துட்டேன் சிஸ்டர். உன்கிட்ட இதுதான் பிரச்சனையே. ஒண்ணு பயத்துல உளருவ, இல்லன்னா சந்தோஷத்துல உளறிடுவ. துர்கா பத்தின நியூஸ் வர வரைக்கும் நீ எப்பவும் போல நார்மலா இருக்கணும். சந்தோஷத்துல நீ யார்கிட்டயாவது எதையாவது உளறி வச்ச, ஐயோ சிஸ்டர், நான் யார்கிட்டயும் உளர மாட்டேன் சிஸ்டர். எனக்கு வேற வாயில வாஸ்து சரியில்லை. அதனால எனக்கே தெரியாம ஏதாவது உளறிட்டேன்னா என்ன சிஸ்டர் பண்றது? உளறிட்டா என்ன செய்யறதா? துர்கா கிட்ட இருந்த ஆதாரத்தை அழிச்ச மாதிரி என்ன பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்ச ஒரே சாட்சி, ஒரே ஆதாரம் நீதான். உன்னையும் அழிச்சிருவேன். ஐயோ சிஸ்டர், நான் உளர மாட்டேன் சிஸ்டர். வெற்றி நிச்சயம், என்ன நம்புங்க சிஸ்டர். முடிச்சு விடாதீங்க சிஸ்டர். பார்த்து எச்சரிக்கையா இரு. ஐயோ, இந்த கொலகாரி செஞ்சாலும் செய்வாளே, பார்த்து எச்சரிக்கையா இருடா. யார்கிட்டயும் உளறி கொட்டிடாதடா. நம்மளால தான் சொல்லாம இருக்க முடியாது. இப்ப என்ன பண்றது? ஏய் ராணி, இங்க வா. என்ன அங்கிள், ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? என்ன விஷயம்? எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான். இனிமே இங்க நீ தேவியா நடிக்க வேண்டிய அவசியமே இல்ல. உங்க நைனா கிட்ட நீ போகலாம். நிஜமாவா சொல்றீங்க? ஆமா ராணி, அந்த துர்கா இனிமே நம்ம லைஃபுக்குள்ள வரமாட்டா. நீ இனிமே உங்க நைனா கிட்ட போய் சேர்ந்து சந்தோஷமா இரு. அங்கிள், சீரியஸா தான் சொல்றீங்களா? துர்காமாக்கு என்னாச்சு? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? துர்காவால இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உனக்கு விடுதலை, அவ்வளவுதான். புரிஞ்சிச்சா? கிளம்பு கிளம்பு. சங்கர பாண்டி என்ன இப்படி சொல்லிட்டு போறாரு? துர்காமா இனிமேல் வரமாட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? துர்காமாக்கு ஃபோன் பண்ணி பாப்போம். காப்பாத்துங்க. யாராவது காப்பாத்துங்க. ஹாசினி, என்ன தேவிமா? உன் போனை கொஞ்சம் கொடு. துர்காமாக்கு கால் பண்ணி பேசணும். இரு, நான் பார்த்துட்டு கொடுத்துடுறேன். வீடியோ அப்புறம் பாரு. நான் அவசரமா துர்காமாக்கு ஃபோன் பண்ண. முதல்ல ஃபோன் கொடு. காப்பாத்துங்க. என்ன ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது? என்னாச்சு தேவி? ஃபோன் போக மாட்டேங்குது, சுவிட்ச் ஆஃப்னு வருது. துர்கா கோர்ட்ல இருப்பாளோ என்னவோ. கோர்ட்ல இருந்தா போன் ஸ்விட்ச் ஆஃப் தான் பண்ணி வச்சிருப்பாங்க. வெளியில வந்தோன்னு உனக்கு ஃபோன் பண்ணுவா. இப்ப நீ போன் கொடு. ஹாசினி, இங்க கொஞ்சம் வாமா. வரேன் பெரியமா. டாடா. சங்கர பாண்டி இனிமேல் துர்காமா வரமாட்டாங்கன்னு சொன்னாரு. அம்மா ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ஏதோ தப்பா இருக்கே. இப்ப என்ன பண்றது? யாராவது காப்பாத்துங்க. யாராவது காப்பாத்துங்க. மாரியம்மா, எனக்கு பயமா இருக்கு. துர்காமாக்கு எதுவும் ஆக கூடாது. நீங்க தான் காப்பாத்தணும். காப்பாத்துங்க. எதுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பார்க்கலாம். காப்பாத்துங்க. ஹே தேவிமா, வாங்க வாங்க வாங்க. என்ன ஸ்டேஷனுக்கு வந்திருக்கீங்க? நான் துர்காமா பார்க்கணும். அவங்க எங்க? மேடம்க்கு ஒரு கால் வந்தது. கால் அட்டெண்ட் பண்ணிட்டு இப்ப வந்துடுறேன்னு சொல்லி கிளம்பி போனாங்க. அவங்க போன கொஞ்ச நேரத்துல எனக்கு கால் பண்ணி கேஸ் சம்பந்தமா கமிஷனருக்கு கொடுக்க வச்சிருந்த எவிடன்ஸை எடுத்துக்கிட்டு அம்மன் கோயில் கிட்ட வர சொன்னாங்க. எந்த அம்மன் கோயில்?
பொன்னியம்மன் கோயில். துர்காம்மா கோயிலுக்கு வந்தாங்களா? மேடம் கோவிலுக்கு வரல, ஒரு ஆள் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த ஆள் எப்படி இருப்பான்? அந்த ஆள் பாக்குறதுக்கு காமெடி பீஸ் மாதிரி இருந்தான். காமெடி பீஸ் மாதிரி இருந்தானா? அப்படின்னா அந்த ஆளு டான்ஸ் பண்ற மாதிரி கைய கால ஆட்டிக்கிட்டு உடம்பெல்லாம் பெண்ட் பண்ணிக்கிட்டே பேசினானா? ஆமா, கரெக்டா சொல்ற. நீ சொன்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் அவன்கிட்ட அப்படியே இருந்தது. அப்ப அது கண்டிப்பா சங்கரபாண்டி தான். அந்த ஆளு கமிஷனர் கிட்ட கொடுக்க வேண்டிய எவிடன்ஸ என்கிட்ட கொடுங்க, துர்கா மேடம் வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னு சொன்னான். நான் உடனே மேடம் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். மேடம் கொடுத்துட சொன்னாங்க, நானும் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் மேடம் கிட்ட இருந்து போனும் வரல, மேடமும் இன்னும் வரல. சரி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். மேடம் வந்தா ஏதாவது சொல்லணுமா? இல்ல, ஒன்னும் சொல்ல வேணாம். நான் கிளம்புறேன். சரி. சங்கரபாண்டியும் மாயாவும் சேர்ந்துதான் ஏதோ பண்ணிருக்காங்க. அப்ப துர்காமா ஏதோ ஆபத்துல இருக்காங்க. துர்காமா காப்பாத்தணுமே. இப்ப என்ன பண்றது? துர்காமா இப்ப இருக்கிற இடம் தெரிஞ்சாதான் போய் காப்பாத்த முடியும். துர்காமா இருக்கிற இடம் கண்டிப்பா சங்கரபாண்டிக்கு தெரிஞ்சிருக்கணும். அவன் கிட்ட பேசி எப்படியாச்சும் துர்காமா இருக்க இடத்த கரெக்டா தெரிஞ்சுக்கணும். நான் ராணின்னு நினைச்சுக்கிட்டு சங்கரபாண்டி என்கிட்ட துர்காமா இருக்க இடத்த சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ப்ளீஸ் யாராச்சும் காப்பாத்துங்க, ஹெல்ப். சிஸ்டர், அடிக்கிற வெயிலுக்கு ஐஸ் பார் கரைஞ்சு இந்நேரம் துர்கா கழுத்துல இருக்கிற கயிறு இறுகி உயிர் போயிருக்கும்ல சிஸ்டர். கண்டிப்பா கண்டிப்பா அவ உயிரை விட்டுருப்பா. ஆமா, அதுல என்ன உனக்கு சந்தேகம்? ஐயா, அதுல எனக்கு சந்தேகம்லாம் இல்ல சிஸ்டர். நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். ஐ அம் வெரி ஹாப்பி சிஸ்டர். இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம் சிஸ்டர். வருத்தமா? என்ன வருத்தம்? என்ன சிஸ்டர் இப்படி கேட்டுட்டீங்க? அந்த இன்ஸ்பெக்டர் துர்காவை தூக்குல தொங்க விட்டு எவ்வளவு பெரிய சாதனை நீங்க செஞ்சிருக்கீங்க. ஆனா எதையுமே சந்தோஷமா நம்மளால கொண்டாட முடியலையே சிஸ்டர். சிஸ்டர், வீடியோ ஆதாரத்தை கையில வச்சிருக்கிற துர்கா கிட்ட இருந்து நாம எப்படி தப்பிக்க போறோம்? கன்ஃபார்மா நமக்கு ஜெயில் தான்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன் சிஸ்டர். ஆனா துர்கா டிராமா பண்ணி எடுத்த வீடியோவை மாப்பிளைக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்து அவன் சாவ போறான்னு நீங்களும் அவள மாதிரியே ஒரு டிராமா பண்ணி அந்த துர்கா கிட்ட இருந்து அந்த வீடியோவை சாமர்த்தியமா வாங்கி அதை அழிச்சிங்க பாருங்க. உங்களை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல சிஸ்டர். சிஸ்டர், யூ ஆர் ரியலி கிரேட், ரியலி கிரேட். சிஸ்டர், அந்த வீடியோ ஆதாரத்தை மட்டுமா அழிச்சிங்க? நமக்கு தலைவலியா இருந்த துர்கா, மாரி ரெண்டு பேரையும் சேர்த்துல அழிச்சிருக்கீங்க. ஒரே கல்ல 3 மாங்கா. எவன் அடிப்பா? சிஸ்டர், இப்ப எனக்கு இருக்கிற சந்தோஷத்துல கடா வெட்டி ஊரையெல்லாம் கூட்டி பிரியாணி விருந்து வைக்கணும் போல இருக்குது சிஸ்டர். ஆனா அதெல்லாம் முடியாம போச்சேன்னு தான் ரொம்ப வருத்தமா இருக்குது சிஸ்டர். துர்காமா இருக்க இடத்த சங்கரபாண்டி கிட்ட இருந்து எப்படியாச்சும் தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ணலாம்? அந்த துர்கா இனிமே நம்ம லைஃபுக்குள்ள வரமாட்டா. நீ இனிமே உங்க நைனா கிட்ட போய் சேர்ந்து சந்தோஷமா இரு. காப்பாத்துங்க. சிஸ்டர், சரி விடுங்க சிஸ்டர். ஊரை கூட்டி பிரியாணி விருந்து வச்சு சந்தோஷத்தை கொண்டாட முடியலன்னா கூட பரவாயில்ல சிஸ்டர். நம்ம 2 பேருக்கும் ஒரு பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ணி அந்த சந்தோஷத்தை கொண்டாடலாமா சிஸ்டர்? உணர்ச்சி வசப்பட்டு முட்டாள்தனமா அந்த மாதிரி காரியத்தை எல்லாம் பண்ணாத.
அப்புறம் வீட்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம மேல சந்தேகம் வந்துரும். என்ன சிஸ்டர், என் கைகளை இப்படி கட்டி போடுறீங்களே சிஸ்டர். ஐயோ சிஸ்டர், நான் இந்த சந்தோஷத்தை கொண்டாடியா ஆவணும் சிஸ்டர். சரி சிஸ்டர், பிரியாணி கேன்சல். கொஞ்சம் இருங்க, நான் போய் சில்லுன்னு ஜூஸ் எடுத்துக்கிட்டு வரேன். குளு 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 குடிப்போம். துர்கா சாவ போறத ஹாப்பியா கொண்டாடலாம். ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி. என்ன இவ்வளவு சோகமா உட்கார்ந்திருக்கிறா? ஹாய் ராணி குட்டி. செல்ல குட்டிக்கு என்ன ஆச்சு? ஏன் டல்லா இருக்கிற? உடம்பு கிடம்புதான் முடியலையா? நைனா ஞாபகம் வந்துருச்சா? நீ கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு இங்க இருந்து விடுதலை. என்னடா செல்லக்குட்டி, நீ உங்க நைனா கிட்ட போயிடலாம். என்ன சொல்றீங்க? நான் அப்பா கிட்ட போயிடலாமா? இனிமே நீங்க தேவியா நடிக்கவே வேண்டாம். நான் தேவியா நடிக்க வேணாமா? நான் என் அப்பா கிட்ட போயிட்டா இன்ஸ்பெக்டர் துர்கா என்ன தேட மாட்டாங்களா? இனிமே நீ அந்த இன்ஸ்பெக்டர் துர்காவை நினைச்சு பயப்பட தேவையே இல்ல. நீ மட்டும் இல்ல, நாங்களும் பயப்பட தேவையில்லடா கண்ணு. உண்மையாவா சொல்றீங்க? ஆமாண்டா கண்ணு, இனிமே அந்த துர்கா இந்த வீட்டுக்கு வரமாட்டா. வரவே முடியாது. வர முடியாதபடி பண்ணிட்டோம். அதனால இனிமே நீ துர்காவை நினைச்சு பயப்படாத. என்ன ஹாப்பியாரு. கன்ஃபார்மா இவங்க தான் துர்காமாவை இங்க அடைச்சு வச்சிருக்காங்க. ஆனா இடத்த எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீங்க சொல்றது கேட்கும்போது சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா இந்த இன்ஸ்பெக்டர் பொல்லாதவங்க எப்படியாவது தப்பிச்சு வந்துருவாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லடா செல்லக்குட்டி. நீ சும்மா சும்மா துர்காவை நினைச்சு பயப்படாத. என்ன அது சரி, நான் சில்லுன்னு ஜூஸ் போட போறேன், நீ குடிக்கிறியா? துர்காவை அசோக் நகர்ல தானே கட்டி போட்டு வச்சிருக்கீங்க. அதெல்லாம் ஈஸியா தப்பிச்சு வந்துருவாங்க. அசோக் நகர்ல எல்லாம் இல்ல, அங்க கட்டி வைக்கல. பல்லாவரத்துல இருக்கிற அமைச்சர் தண்டாபாணியோட குடோன்ல தான் கட்டி வச்சிருக்கிறோம். அங்க இருந்து துர்காவால தப்பிச்சு வரவே முடியாது. நீ கவலைப்படாத. என்ன ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் இன்னைக்கு அப்பா கிட்ட போயிடலாம்ல? கண்டிப்பா போயிடலாம். நாங்க சொல்றதெல்லாம் கேட்டா உனக்கு நல்லதெல்லாம் கிடைக்கும். என்ன ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி. அடடடட ஹாப்பி. ப்ளீஸ் யாராச்சும் காப்பாத்துங்க. ஹெல்ப். சூர்யா, சூர்யா, சூர்யா. ஏய் தேவிமா, என்னாச்சு? நீ யார் கூட வந்த? நான் தனியா ஆட்டோ பிடிச்சு வந்தேன். தனியாவா? நீ சீக்கிரம் என் கூட வா. துர்காமாக்கு ஆபத்து, அவங்கள காப்பாத்தணும். என்ன தேவிமா, என்ன சொல்ற? துர்காமாவுக்கு ஆபத்தா? துர்காமாவை பல்லாவரம் குடவுன்ல அடைச்சு வச்சிருக்காங்க. சீக்கிரம் வந்து துர்காமாவை காப்பாத்து சூர்யா. தேவிமா, என்ன சொல்லிட்டு இருக்க நீ? துர்காமா போலீஸ் இன்ஸ்பெக்டர். அவங்கள யார் போய் அடைச்சு வைக்க போறா? துர்காவை அடைச்சு வச்சிருக்காங்கன்னு உனக்கு யார் சொன்னது? ஐயோ சூர்யா, இப்ப அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்ல. சீக்கிரம் கிளம்பி வா. துர்காமாவை காப்பாத்தணும். துர்காவுக்கு ஆபத்துன்னு உனக்கு யார் சொன்னது? அத முதல்ல என்கிட்ட சொல்லு. ப்ளீஸ் சூர்யா, சீக்கிரம் கிளம்பி வா. அம்மாவை காப்பாத்தணும். சரி சரி, வா போலாம். வா. காப்பாத்துங்க. சூர்யா சீக்கிரம் போ சூர்யா. இதோ போயிட்டு இருக்கேன் தேவிமா. சூர்யா ப்ளீஸ் சீக்கிரம் போ. துர்காமா ஆபத்துல இருக்காங்க. அதான் தேவிமா, சீக்கிரம் போயிட்டு இருக்கேன். தேவிமா, இப்போ வச்சு சொல்லுங்க, துர்காவை குடோன்ல கடத்தி வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு யார் சொன்னது? சூர்யா, அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்ல. அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். இப்ப நீங்க முதல்ல சீக்கிரமா போங்க.